அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ 8th வீக்குடைய கிளாஸ் 3 ப்ரோபெல்லுடைய கிண்டர் கார்டன். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அண்ட் தமிழ் தகுதி தேர்வு இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் ஸோ உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில் தான் இது. ஒரு வாரத்துக்கு 150 ருபீஸ் பே பண்ணணும். இதில் 6 கிளாஸஸ் வரும். ப்ளஸ் பார்த்தினாக்கா அந்த 6 கிளாஸஸ்லேருந்து சண்டே பார்த்தினாக்கா டெஸ்ட் இருக்கும். ஸோ டெஸ்ட்டு கொஷினை பொறுத்த வரைக்கும் மினிமம் 50 கொஷின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தினாக்கா 50 கொஷினுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ இதில் ஃபுல் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா 4500 பே பண்ணணும். ஸோ இதில் பார்த்தினாக்கா தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் ஒரு சில கிளாஸஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம எஸ்கே மங்கல் புக்கில் இருந்து நம்ம கவர் பண்ணுறதுனால இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியம் மட்டுமே இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் டீச்சர்ஸ்க்கு மட்டும் தனியாக பார்த்தினாக்கா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதுலேயும் யாராவது ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஃபீஸ் 1500 ருபீஸ். ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லை அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரோபெல் ஒரு ஜெர்மானிய கல்வியாளர். ப்ரோபெல் அப்படின்ற ஒரு ஜெர்மானிய கல்வியாளர். கிண்டர் கார்டன் தத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர். கிண்டர் கார்டன் தத்துவத்தின் தந்தை அப்படின்னு யார் அழைக்கிறாங்க அப்படின்னாக்கா ப்ரோபெல். அப்போ ப்ரோபெல் பார்த்தினாக்கா ஒரு ஜெர்மானிய கல்வியாளர். கிண்டர் கார்டன் தத்துவத்தின் தந்தை யார் அப்படின்னா ப்ரோபெல். விளையாட்டுகள், பாடல்கள், சிறு தொழில்கள் ஆகியவை அடங்கிய பாலர் கல்வியை பரிந்துரை செய்தவர். அப்போ ப்ரோபெல் எதை பார்த்தினாக்கா பரிந்துரை பண்ணுறாரு அப்படின்னா விளையாட்டு, பாடல்கள், சிறு தொழில்கள் ஆகியவை அடங்கிய பாலர் கல்வி. ஸோ ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லுவோம். ஸோ அதை பரிந்துரை பண்ணுறார். இவரது கருத்தினை தொடர்ந்து உலகெங்கிலும் ஏராளமான கிண்டர் கார்டன் பள்ளிகள் தோன்றின. இவருடைய கருத்துக்கு அப்புறமா தான் பார்த்தினாக்கா உலகம் முழுவதும் ஏராளமான கிண்டர் கார்டன் பள்ளிகள் பார்த்தினாக்கா தோன்றின அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய வாழ்க்கை குறிப்பும் நூல் படைப்புகளும். 1782 ஜெர்மானிய கிராமம் ஒன்றில் பாதிரியாரின் மகனாக பிறந்த ப்ரோபெல் சிறு வயதிலேயே தாயை இழந்தார். 1782 ஜெர்மானிய கிராமம் ஒன்றில் பிறந்தார். அவர் அப்பா பார்த்தினாக்கா பாதிரியார். ஸோ இவருடைய தாய் பார்த்தினாக்கா சிறு வயதிலேயே இறந்துடுறாங்க. இவரது தந்தை மறுமணம் புரிந்து கொள்ள பெற்றோரின் அரவணைப்பு கிட்டாத நிலையில் வீட்டை விட்டு வெளியே இயற்கையை ரசித்து வியந்து போற்றுவதில் அதிக நேரத்தை செலவிட்டார். அப்போ அவருடைய தந்தை பார்த்தினாக்கா மறுமணம் செஞ்சுக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டில் இருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே இயற்கையை ரசித்து வியந்து போற்றுவதில் அதிக நேரத்தை செலவிட்டார். இயற்கையை ரசித்து வியந்து போற்றுவதில் அதிக நேரத்தை செலவிட்டார். இதுவே பிற்காலத்தில் இவரது கல்வி கருத்துக்களுக்கு அடிப்படையாக அமைந்தன. அதுதான் பார்த்தினாக்கா அவருடைய கல்வி கருத்து எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருந்துச்சு. இவரது மாமா இவரை தத்து எடுத்து கொண்டார். இவரை யார் தத்து எடுத்துக்கிதுன்னா அவருடைய மாமா. கிராம பள்ளியில் சேர்க்கப்பட்டும் அங்கு ஒழுங்காக கல்வி கற்க முடியாததால் பள்ளியை விட்டு விலகினார். 2 ஆண்டுகள் காட்டிலாக்கா அதிகாரியிடம் தொழில் பயிலும் மாணவனாக இருந்த பின் ஜூனா பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றார். ஸோ அப்போ பார்த்தினாக்கா அங்கே அவர் பார்த்தினாக்கா ஒரு கிராமத்தில் பள்ளியில் சேர்க்குறாங்க அவருடைய மாமா. ஆனால் அங்கே பார்த்தினாக்கா ஒழுங்காக கல்வி கற்க முடியாததால் பள்ளியை விட்டு விலகிறாரு. ஸோ 2 ஆண்டுகள் காட்டிலாக்கா அதிகாரி, ஸோ காட்டிலாக்கா அதிகாரின்னு சொல்லுவாங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். அவர்கிட்ட பார்த்தினாக்கா தொழில் பயிலும் மாணவனாக இருந்த பின்னாடி எங்கே போகிறாருன்னா ஜூனா பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கிறார். ஆசிரியர் தொழிலில் வெற்றி கண்ட ப்ரோபெல் அத்துறையில் அதிகப்படியாக பயிற்சி பெற்று வெர்ரூன் என்ற இடத்தில் இருந்த பெஸ்டலாஜி பள்ளியில் பணியில் சேர்ந்தார். அப்போ ஆசிரியர் தொழிலில் பார்த்தினாக்கா வெற்றி பெற்ற ப்ரோபெல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்ரூன் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பெஸ்டலாஜி அப்படின்ற ஒரு பள்ளியில் பணியில் சேர்றார், வேலையில் சேர்றார். 1816 தானே ஒரு பள்ளியை நிறுவி பெஸ்டலாஜியின் அணுகுமுறைகளை கையாண்டார்.
அப்போ 1816 அவர் ஒரு பள்ளியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பள்ளியில் அவர் ஒர்க் பண்ண பள்ளியில் பெஸ்டாலஜி பள்ளின்னு சொன்னோம் இல்லையா, அதில் என்னென்ன அணுகுமுறை செஞ்சாங்களோ, அணுகுமுறையை கையாண்டாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறாரு. சுயமாக செய்து கற்றல் தத்துவத்தை வற்புறுத்தினார். ஸோ இவர் எந்த தத்துவத்தை சொல்கிறார் அப்படின்னா, சுயமாக செய்து கற்றல். நெக்ஸ்ட்டு 1837 கிண்டர் கார்டன் பள்ளியை தொடங்கினார். அப்போ 1816 தானே ஒரு பள்ளியை தொடங்குறாரு. 1837 அவர் எதை தொடங்குறாருன்னா கிண்டர் கார்டன் பள்ளியை தொடங்கினார். அப்போ கிண்டர் கார்டன் அப்படின்னா என்ன மீனிங்னா, குழந்தைகள் பூங்கா அப்படின்னு பேர். கிண்டர் கார்டன்னா என்ன மீனிங்கு? குழந்தைகள் பூங்கா அப்படின்னு பேர். பூங்காவில் வெவ்வேறு வண்ண மலர்கள் பூத்து குலுங்குவதைப் போல பள்ளியும் குழந்தைகளின் பல்வேறு திறன்கள் மலரும் இடமாகும். அப்போது கிண்டர் கார்டன் அப்படின்னா என்னென்னா, குழந்தைகள் பூங்கா அப்படின்னு பேர். பூங்காவில் வெவ்வேறு வண்ண மலர்கள் பூத்து குலுங்குவதைப் போல பள்ளியும் குழந்தைகளின் பல்வேறு திறன்கள் மலரும் இடமாகும். ஸோ அடுத்து, தோட்டக்காரன் வளமான மண், நீர், வெளிச்சம் போன்றவற்றையே வழங்க முடியும். அப்போ தோட்டக்காரனுடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த செடிக்கு வளமான மண், நீர், வெளிச்சம் இதை மட்டும்தான் வேணாக்க கொடுக்க முடியும். ஆனால் செடியில் உள்ள எந்த முட்டையும் மலர செய்ய முடியாது. அப்போ செடியில் இருக்கக்கூடிய எந்த முட்டையும் மலர செய்ய முடியாது. அவை தாமே மலர வேண்டும். அதே போன்று ஆரஞ்சு செடியிலிருந்து குழந்தையிடமும் தனித்தன்மைகள் உள்ளன. இவை மலர உதவுவதே ரோஜா மலர்களை பெற முடியாது. மலர் செடியை போன்றே ஒவ்வொரு தோட்டக்காரனை ஒத்த ஆசிரியரின் பணி. அப்படி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோட்டக்காரனுடைய வேலை வளமான மண், நீர், வெளிச்சம் இதை தான் கொடுக்க முடியும். அப்போ அதில் இருக்கிற அந்த முட்டை மலர செய்ய முடியாது. அப்போது என்ன பண்ணணும், அந்த பிளான்ட் அந்த பூ தான் பார்த்தீங்கன்னாக்கா தானே மலரணும். அதே மாதிரி தான் குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மை பார்த்தீங்கன்னாக்கா அதுவாக மலரணுமே தவிர, அவங்களா பார்த்தீங்கன்னாக்கா தனித்தன்மையை வெளிப்படுத்தணுமே தவிர, அதுக்கு ஆசிரியருடைய வேலை என்ன அப்படின்னாக்கா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும்தான். ஒரு தோட்டக்காரனை போல் வேலை செய்யணும் அப்படின்றது. ப்ரோபெல் பாலர் கல்வி பற்றி ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். ப்ரோபெல் பார்த்தீங்கன்னாக்கா பாலர் கல்வியை பற்றி ஏராளமான நூல்களை எழுதியிருக்கார். அதில் ரொம்ப பிரபலமானது ஒரு 4 நூல் நமக்கு கொடுத்துருக்காங்க. த எஜுகேஷன் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே 4 நூல் தான் இருக்குது இந்த மெட்டீரியலில். ஸோ இது இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது மெட்டீரியல் நம்ம தேடும்போது அதில் இன்னும் நிறைய அவருடைய ஃபேமஸான புக்ஸ் எல்லாம் இருக்கும். அது நான் தனியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெட்டீரியலாக கொடுத்துட்றேன். அப்போது அவற்றுடைய பிரபலமானவை எதெல்லாம் அப்படின்னாக்கா, த எஜுகேஷன் ஆஃப் மேன் அப்படின்ற புக்கு, அடுத்தது பெடகோகி ஆஃப் கிண்டர் கார்டன், மதர் பிளேஸ் அண்ட் நர்சரி ரைம்ஸ், எஜுகேஷன் பை டெவலப்மெண்ட். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய நூல்களில் ரொம்ப 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 பிரபலமானவை. ப்ரோபெல்லின் கருத்தியல் சித்தாந்தம், ப்ரோபெல்ஸ் ஐடியலிஸ்டிக் பிலாசபி. கருத்தியல், ஐடியலிசம் என்ற சொல் லட்சியம் அல்லது கருத்து என்ற வேர்ச்சொல்லில் இருந்து பெறப்பட்டது. அப்போ கருத்தியல் என்ற சொல் லட்சியம் அல்லது கருத்து என்ற வேர்ச்சொல்லில் இருந்து பெறப்பட்டது. கருத்தியல் கொள்கைப்படி கருத்துக்களே அழியாதவை, பொருட்கள் அழியும் தன்மை உடையவை. அப்போ கருத்தியல் கொள்கைப்படி கருத்து எப்பவுமே அழியாது, பொருட்கள் தான் அழியும் தன்மை உடையது. எனவே உயர் கருத்துக்களும் லட்சியங்கள் உயர் மதிப்புகளுமே போற்றப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்கிறாங்க. இக்கொள்கை இவ்வுலகையும் மனிதனையும் மனம் அல்லது ஆன்மா என்பதன் மூலம் விளக்க முற்படுகிறது. இக்கொள்கை இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கருத்தியல் கொள்கைன்னு சொன்னோம் இல்லையா, இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனையும் மனம் அல்லது ஆன்மா என்பது மூலம் விளக்க முற்படுகிறது. ப்ரோபெல் முழுமையான கருத்தியல் கொள்கையின் நம்பிக்கை கொண்டவர். அப்போ இதை கொஷின் கேட்கலாம், ப்ரோபெல் எந்த கொள்கையில் முழுமையான நம்பிக்கை கொண்டவர் அப்படின்னு கேட்கலாம். கருத்தியல் கொள்கை, அப்சல்யூட் ஐடியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வலியுறுத்திய 2 கருத்துக்கள், இவர் ஒரு 2 கருத்தை வலியுறுத்துறாரு. அதில் ஃபஸ்ட்டு வேற்றுமைகளில் ஒருமைப்பாடு.
இரண்டாவது வளர்ச்சி கோட்பாடு, தியரி ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேரண்டம் முழுவதிலும் உள்ள அனைத்து பொருட்களையும் கடவுளின் ஒருங்கிணைப்பாக கருதினார். பேரண்டம் முழுவதிலும் உள்ள அனைத்து பொருட்களையும் கடவுளுடைய ஒருங்கிணைப்பாகவே யார் பார்க்கறது? புரோபெல் பார்க்குறாரு. ஆன்மீகமும் லௌகீகமும் இணைந்ததே மனித வாழ்க்கை என்று நம்பினார். அப்போ ஆன்மீகமும் லௌகீகமும் இணைந்தது தான் மனித வாழ்க்கை அப்படின்னு யார் நம்புறது? புரோபெல் நம்புறாரு. மனிதனின் மனம் செயல்படாத போது பொருட்களுக்கு உயிரும் இல்லை, வடிவும் இல்லை. அப்போ மனிதனுடைய மனம் செயல்படாத போது பொருட்களுக்கு உயிரும் இல்லை, வடிவமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். எல்லாவற்றிலும் வியாபித்திருப்பது இறைவனே. இறைவன் எல்லாவற்றிலும் இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருப்பதும் இயங்க வைப்பதும் அந்த பரம்பொருளே. எல்லாவற்றையும் அறிந்திருப்பதும் இயங்க வைப்பதும் யார் அப்படின்னா அந்த பரம்பொருள் தான், அந்த கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தாகூரை போலவே புரோபெல்லும் மனிதன், இயற்கை, கடவுள் ஆகிய மூன்றுக்கும் இடையே உள்ள இணைப்பை தன் கோட்பாடாக வெளிப்படுத்தினார். அப்போது புரோபெல் தாகூரை போலவே என்ன பண்ணுறாரு? மனிதன், இயற்கை, கடவுள் ஆகிய மூன்றுக்கும் இடையே உள்ள இணைப்பை தன் கோட்பாடாக வெளிப்படுத்தியவர். அப்போது மனிதன், இயற்கை, கடவுள் ஆகிய மூன்றுக்கும் இடையே உள்ள இணைப்பை தன் கோட்பாடாக வெளிப்படுத்தியவர் யார் அப்படின்னா புரோபெல். யாரை மாதிரியே அப்படின்னாக்கா தாகூர மாதிரியே. நெக்ஸ்ட்டு, உடல் உள்ள திறன்களின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியினாலே மனித ஆளுமை மேம்பட முடியும் என்பது அவர் கூற்று. தன்னிச்சையாக ஈடுபடும் சுய வேலைகள் வாயிலாகவே குழந்தைகளின் முழு வளர்ச்சி சாத்தியமாகிறது என்றும் கருதினார். அப்போ தன்னிச்சையாக ஈடுபடும் அந்த சுய வேலைகள் மூலயமா தான் பண்ணாக்கா குழந்தைகளின் முழு வளர்ச்சி சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்கிறதும் யார் தான்? புரோபெல் தான். அடுத்து புரோபெல்லுடைய கல்வி சித்தாந்தம். கல்வியும் அதன் குறிக்கோளும் மனிதன் உள்ளிருந்து எழும் வளர்ச்சியை தூண்டுவதே உண்மையான கல்வி. கல்வியாக இருக்கட்டும், அதோடைய குறிக்கோளாக இருக்கட்டும், மனிதனுடைய உள்ளிருந்து எழுதும் வளர்ச்சியை தூண்டுவதே உண்மையான கல்வி. கல்வி மூலம் உள்ளார்ந்த திறன்களை மலரச் செய்தும் ஆன்மீக உணர்வுகளை தூண்டுவதன் மூலமும் மனிதன் இறைவனை நெருங்க உதவ முடியும். அப்போ கல்வி மூலமாக என்ன பண்ணலாம்? உள்ளார்ந்த திறன்களை மலரச் செய்வதும் ஆன்மீக உணர்வுகளை தூண்டுவதன் மூலமும் மனிதன் இறைவனை நெருங்க உதவ முடியும் அப்படின்னு சொல்கிறார். குழந்தையின் வளர்ச்சி நிலைகளுக்கு ஏற்ப கல்வி அளிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி குழந்தையுடைய வளர்ச்சி நிலைகளுக்கு ஏற்ப கல்வி அளிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறார். வேற்றுமைகளில் ஒருமைப்பாட்டை காண செய்வதே கல்வியின் முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அப்போ வேற்றுமைகளில் ஒருமைப்பாட்டை காண செய்வதே கல்வியின் முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சமூக சூழலில் சுய செயல்களில் ஈடுபடுவதன் மூலமே குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி ஏற்படுகிறது. கல்வி என்பது குழந்தைகளிடம் செய்திகளை திணிப்பதல்ல. அதே மாதிரி கல்வி அப்படின்றது குழந்தைகளிடம் செய்தியை திணிப்பது அல்ல அப்படின்னு சொல்கிறார். ஆக கல்வியின் முதன்மையான குறிக்கோள் குழந்தைகளிடம் முழுமையான ஆளுமை வளர்ச்சியை ஏற்படுத்துவதே. அப்போ கல்வியுடைய முதன்மையான குறிக்கோள் என்னென்னா குழந்தைகளிடம் முழுமையான ஆளுமை வளர்ச்சி ஏற்படுத்துறது தான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து கிண்டர் கார்டனுடைய முக்கிய அம்சங்கள், சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் புரோபெல் கிண்டர் கார்டன். அப்போ கிண்டர் கார்டன் முதன்மை கூறுகள் ஆவன. சுயமான செயல். ஸோ அப்போ அதில் என்னென்ன முக்கியமான கூறுகள், முதன்மையான கூறுகள் இருக்குது, முக்கியமான அம்சங்கள் இருக்குன்னா சுயமான செயல் அப்படின்னு சொல்லுவோம், செல்ஃப் ஆக்டிவிட்டி. இரண்டாவது படைப்பாற்றல், கிரியேட்டிவ்னஸ். மூன்றாவது சமூக பங்கேற்பு, சோசியல் பார்ட்டிசிபேஷன். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா கிண்டர் கார்டனுடைய முக்கியமான அம்சங்கள். அடுத்தது செல்ஃப் ஆக்டிவிட்டீஸ் இன் எஜுகேஷன். அப்போ எஜுகேஷன் மூலயமா செல்ஃப் ஆக்டிவிட்டீஸை எப்படி பார்த்தீங்கன்னாக்கா பண்ணுறது. சுதந்திரமாக விடப்பட்ட நிலையிலேயே குழந்தைகள் இங்கும் அங்கும் ஓடியாடி பல்வேறு சுயேட்சையான செயல்களில் ஈடுபட்டு சொந்தமாக சிந்திக்கும் திறன் பெறுகின்றன. அப்போ சுதந்திரமாக விடப்பட்ட நிலையில் தானே பண்ணுது, குழந்தைகளை இங்கும் அங்கும் ஓடி ஆடி சுயமான செயல்களில் ஈடுபட்டு சொந்தமாக சிந்திக்கும் திறனை பெறுகின்றன. செயல்வழி கல்வி அவரது தாரக மந்திர பாடல், உடல் இயக்கம்,
பொருட்களை பல்வகைகளில் அமைத்தல் போன்ற சுயேட்சையான செயல்களில் ஈடுபடும் போது அறிவு ஈட்டுவதுடன் மகிழ்ச்சி, மனநிறைவு, மன அமைதி ஆகியவற்றையும் குழந்தைகள் பெறுகின்றன. அப்போ செயல்வழி கல்வி அவரது தாரக மந்திரம். சரிங்களா? அந்த மந்திரத்தை மூலியமாக தான் என்ன பண்ணுறாரு, உடல் இயக்கம், பொருட்களை பல வகைகளில் அமைத்தல் போன்ற சுயேட்சையான செயல்களில் ஈடுபடும் போது அறிவு ஈட்டுவதுடன் மகிழ்ச்சி, மன நிறைவு, மன அமைதி ஆகியவற்றையும் குழந்தைகள் பெறுகின்றன அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு படைப்பாற்றல். குழந்தைகள் இயற்கையிலேயே படைப்பாற்றல் மிக்கவர்கள். குழந்தைகள் பண்ணாக்க இயற்கையிலேயே படைப்பாற்றல் மிக்கவர்கள். கடவுள் தன்னை போல் மனிதனை உருவாக்கினார். கடவுள் அவரை போல் என்ன பண்ணுறாரு, மனிதனை உருவாக்குறாரு. மனிதனும் கடவுளை போல் பலவற்றை உருவாக்க வேண்டும். மனிதனும் கடவுளை மாதிரி பலவற்றை உருவாக்க வேண்டும். பல்வேறு செயல்களில் ஈடுபடும் போது குழந்தையின் ஆக்கத்திறன் வெளிப்படும். ஸோ பல்வேறு செயல்களில் ஈடுபடும் போது என்ன பண்ணுறது, குழந்தையுடைய ஆக்கத்திறன் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காக பற்பல விளையாட்டுகளை புரோபெல் பரிந்துரைக்கிறார். இதற்காக பண்ணாக்கா புரோபெல் என்ன பண்ணுறாரு, பல விளையாட்டுகளை பரிந்துரைக்கிறார். என்னென்ன அப்படின்னா புத்துணர்ச்சி விளையாட்டுகள், நிர்மாண விளையாட்டுகள், கற்பனை வளத்தையும் அறிவாற்றலையும் வளர்க்க உதவும் விளையாட்டுகள், ஒற்றுமை வளர்க்கும் விளையாட்டுகள், நடத்தையை உருவாக்க உதவும் விளையாட்டுகள், வாசித்தல், எழுதுதல், எண்கணிதம் ஆகிய 3 அடிப்படை திறன்களை வளர்க்கும் விளையாட்டுகள் என பல்வகை. அப்போ 3 அடிப்படை திறன்களை வளர்க்கறதுக்கு பல வகை விளையாட்டுகளை பண்ணாக்க சொல்கிறாங்க. அடுத்தது விளையாட்டு வழி கல்வி என்பதை பிரபலப்படுத்தியவர். ஸோ கொஷின் கேட்கலாம். ஸோ ஏன்னா இதெல்லாம் பண்ணாக்க இம்பார்ட்டன்ட் வேர்டு. அப்போது ப்ளேவே மெத்தட் ஆஃப் லேர்னிங். ப்ளேவே மெத்தட் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். விளையாட்டு வழி கற்றல். அப்போ இந்த விளையாட்டு வழி கற்றல் அப்படின்றத ரொம்ப பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னா புரோபெல். அடுத்து சமூக பங்கேற்பு. மனிதன் ஒரு சமூக பிராணி. அப்போ இதை சொன்னது யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா? புரோபெல் தான். மனிதன் ஒரு சமூக பிராணி அப்படின்னு யார் சொன்னது? புரோபெல். எனவே சமூக சூழலில் கூட்டுறவு செயல்களில் குழந்தைகள் கூடி விளையாடுதல் ஈடுபடுவதன் மூலமே குழந்தையின் சமூக ஒழுக்க அறிவு வளர்ச்சிகள் ஏற்பட முடியும் என்று புரோபெல் கருதுகிறார். அப்போ குழந்தைகள் பண்ணாங்க கூடி விளையாடுறது மூலமா அந்த குழந்தைகிட்ட சமூக ஒழுக்க அறிவு வளர்ச்சி ஏற்பட முடியும் அப்படின்னு நம்புகிறார். அடுத்து கிண்டர் கார்டனின் கற்பித்தல் முறைகள். கிண்டர் கார்டனில் என்னென்ன முறையிலெல்லாம் கற்பிக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செயல்வழி கற்றல். கிண்டர் கார்டனில் வழக்கமாக பெண் ஆசிரியர்களே இருப்பார்கள். கிண்டர் கார்டனில் வழக்கமாக பெண் ஆசிரியர்கள் தான் இருப்பார்கள். அன்பும் நேசமும் மிக்க ஒரு சூழலை உருவாக்கி குழந்தைகள் பள்ளியை தம் வீடாகவே கருதுமாறு செய்ய வேண்டும். அப்போ அன்பு நேசம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி குழந்தைகள் பள்ளியை என்ன பண்ணணும், தம் வீடாகவே கருதுமாறு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அறிவூட்டுவது பிரதான நோக்கம் அல்ல. இங்கே அறிவூட்டுறது பண்ணாக்கா பிரதான நோக்கம் அல்ல. மாறாக சுய வெளியீட்டிற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குவதே முக்கிய பணியாகும். அப்போது சுய வெளியீட்டுக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குறது தான் முக்கியமான பணி அப்படின்னு சொல்கிறார். புத்தக கல்விக்கு இங்கு முக்கியத்துவம் தரப்படுவதில்லை. புத்தக கல்விக்கு முக்கியத்துவம் தரப்படுவதில்லை. சுய வெளியீட்டிற்காக பயன்படுத்தப்படும் பாடல், உடல் அசைவுகள், நிர்மாண பணிகள் ஆகிய 3ம் இணைந்தே செயல்படுத்தப்படுகின்றன. அப்போ சுய வெளியீட்டிற்காக பயன்படுத்தப்படும் பாடல், உடல் அசைவு, நிர்மாண பணிகள் இது 3ம் இணைந்து தான் செயல்படுத்துகிறாங்க எங்கள் கிண்டர் கார்டன் பள்ளியில். அடுத்து உதாரணமாக ஒரு கருத்து அல்லது கதையை சொல்லும்போது அது பாடலாக பாடப்படுகிறது. அப்போ ஒரு கருத்தையோ ஒரு கதையோ சொல்லும்போது அது என்ன பண்ணோம், பாடலாக பாடப்படுகிறது. பாட்டுக்கேற்றவாறு மாணவர்கள் அபிநயிப்பர். அப்போ பாட்டுக்கேற்றவாறு மாணவர்கள் என்ன பண்ணார், அபிநயிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது பாடலை உள்ளடக்கிய குறு நாடகத்தை நடித்து காட்டுவர். அப்போ பாடலுக்கு ஏற்ற மாதிரி அபிநயிப்பாங்க. அப்படி இல்லைனா பாருங்க பாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறு நாடகத்தை நடித்து காட்டுவார். அதற்குரிய சூழலை அல்லது பின்னணியை கட்டைகள், பேப்பர் துண்டுகள், களிமண், வண்ணம் தீட்டுதல் போன்றவற்றை பயன்படுத்தி உருவாக்குவர். அதற்கான அந்த சூழல் அல்லது பின்னணி, அதுக்கு தேவையான கட்டையாக இருக்கட்டும், பேப்பர் துண்டாக இருக்கட்டும், களிமண்ணாக இருக்கட்டும், வண்ணம் தீட்டுதலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பயன்படுத்தி உருவாக்குவாங்க.
வாழ்க்கையில் காணப்படும் சாதாரண பொருட்களை பற்றி இதற்கென புரோபெல் 50க்கும் மேற்பட்ட பாடல்களும் நாடகங்களும் கொண்ட தொகுப்பை படைத்துள்ளார். அப்போது வாழ்க்கையில் காணப்படும் சாதாரண பொருட்களை பற்றி புரோபெல் என்ன பண்ணுறாரு, 50க்கும் மேற்பட்ட பாடல்களும் நாடகங்களும் கொண்ட தொகுப்பை படைத்திருக்கிறார். யார் அப்படின்னா புரோபெல். ஜாக் அண்ட் ஜில், அம்டி டம்டி, சிண்ட்ரெல்லா பாடல்கள் இன்றும் மிகவும் பிரபலமானவை. ஒவ்வொரு பாடலும் 3 பகுதிகளை கொண்டது. அப்போது புரோபெல் இயற்றின பாடலில் ஜாக் அண்ட் ஜில், அம்டி டம்டி, சிண்ட்ரெல்லா இது எல்லாம் இப்போவும் மிக பிரபலமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு பாடலையும் எத்தனை பகுதி இருக்குன்னா 3 பகுதி இருக்குது. கொஷின் கேட்கலாம். அப்போ எத்தனை பகுதி இருக்குது? 3 பகுதி இருக்குது. ஆசிரியர் அல்லது தாய்க்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தாரக சொல். ஆசிரியர் அப்படின்றவர் ஆசிரியராக இருக்கட்டும் இல்லை தாயாக இருக்கட்டும், வழிகாட்டக்கூடிய ஒரு தாரக சொல். அப்போ ஆசிரியர் அப்படின்றதா இருக்கட்டும் இல்லை தாய் ஆசிரியர் அல்லது தாய்க்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தாரக சொல். இசையோடு பாட வேண்டிய வரிகள். அப்போ அந்த பாட்டில் என்ன இருக்கும்? ஆசிரியர் அல்லது தாய்க்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தாரக சொல் மோட்டோ ஒன்று இருக்கும். இசையோடு பாட வேண்டிய வரிகள் ஒன்று இருக்கும். பாடல் வரிகளை விளக்கும் படங்கள் அல்லது அபிநயங்கள் இருக்கும். பரிசுகளும் தொழில் வேலைகளும் புரோபெல் விளையாட்டு வழி கற்றலில் பயன்படுத்தியவை. பரிசுகளும் தொழில் வேலைகளும் கற்பித்தலில் பயன்படுத்தப்படும் விளையாட்டு பொருட்களே பரிசுகள் ஆகும். அப்போ பண்ணாக்கா பரிசுகளும் தொழில் வேலைகளும் யார் யூஸ் பண்ணுறதுன்னா விளையாட்டு வழி கற்றலில் புரோபெல் யூஸ் பண்ணுறாரு. இவை ஒரு குறிப்பிட்ட வரிசை கிரமத்திலேயே குழந்தைகளுக்கு அளிக்கப்பட்டன. அந்த பாடலெல்லாம் பண்ணாக்கா ஒரு குறிப்பிட்ட வரிசை கிரமத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. மென்மையான பந்துகள், கனச்சதுர கட்டைகள், கோலங்கள், உருளைகள் போன்றவை பல்வேறு வண்ணங்களிலும் உருவ அளவிலும் தயாரிக்கப்பட்டு பரிசுகளாக வழங்கப்பட்டன. அப்போது மென்மையான பந்துகள், கனச்சதுர அட்டைகள், கோலங்கள், உருளைகள் இவற்றை பண்ணாக்கா பல்வேறு வண்ணத்திலையும் உருவ அளவிலும் தயாரித்து பரிசாக வழங்குறாங்க. இது போன்ற பல்வேறு அமைப்புள்ள அடுக்கு கட்டைகளை பயன்படுத்தி குழந்தைகள் உருவங்களை வடிவமைத்தோ பிரித்து வைத்தோ விளையாடும் போது திசை, பொருளின் தன்மை, தூரம், கால அளவு, உருவ அமைப்பு ஆகியவற்றை அறிந்து கொள்கின்றன. அப்போ அந்த கட்டையை யூஸ் பண்ணி விளையாடும் போது அவங்க என்ன பண்ணலாம், இந்த பொருளுடைய தன்மை, தூரம், திசை, உருவ அமைப்பு இவற்றை எல்லாத்தையும் பண்ணாக்கா தெரிஞ்சுக்கலாம். தொழில் வேலைகள் என்பவை காகிதம், களிமண், மரக்கட்டை போன்ற பொருட்களை பயன்படுத்தி பல்வேறு வடிவங்களை உருவாக்குதல். அப்போ இங்கே தொழில் வேலை அப்படின்றது என்னென்னா காகிதமாக இருக்கட்டும், களிமண்ணாக இருக்கட்டும், மரக்கட்டையாக இருக்கட்டும், இதை யூஸ் பண்ணி பொருட்களை உற்பத்தி பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வண்ணம் தீட்டுதல். நெக்ஸ்ட் பண்ணாக்கா வண்ணம் தீட்டுதல், படம் வரைதல், பாசிமணி கோர்த்தல், காகிதம் வெட்டுதல், மரக்கட்டைகளை செதுக்குதல், பாய் பின்னுதல், கூடை செய்தல், தையல் வேலை போன்றவையும் ஆகும். அப்போ இதில் என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா வண்ணம் தீட்டுதல், படம் வரைதல், பாசிமணி கோர்த்தல், காகிதம் வெட்டுதல், மரக்கட்டையை செதுக்குதல், பாய் பின்னுதல், கூடையை செய்தல், தையல் வேலை போன்றவை எல்லாம் செய்கிறது. அடுத்து பரிசுகளும் பரிசுகளும் வெகுமதிகளும் குழந்தைகளின் பார்வை, தொடு உணர்ச்சி ஆகியவற்றை பயிற்சியின் மூலம் மேம்படுத்துகின்றன. தொழில் வேலைகள் குழந்தைகளின் படைப்பாற்றலை வளர்க்கின்றன. அப்போ தொழில் வேலைகள் குழந்தையுடைய படைப்பாற்றலை வளர்க்கின்றன. விளையாட்டு குழந்தையின் சுய வெளிப்பாடு. அப்போ விளையாட்டு அப்படின்றது குழந்தையுடைய சுய வெளிப்பாடு, குழந்தையின் உச்சகட்ட மலர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. அப்போ விளையாட்டு அப்படின்றது குழந்தையுடைய உச்சகட்ட மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முதியவர்களுக்கு பணி எப்படி விளையாட்டு என்பது அப்போ முதியவர்களுக்கு பணி எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் விளையாட்டு அப்படின்றது குழந்தைகளினுடைய சுய வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தையின் முக்கியம் அப்படியே குழந்தைகளுக்கு விளையாட்டு முக்கியம். அப்போ அது
குழந்தைகளுக்கு எது முக்கியம் அப்படின்னா விளையாட்டு தான் முக்கியம். விளையாட்டின் மூலம் துணிச்சல், ஊக்கம், இயல்பூக்கம் ஆகியவை மேற்படுகிறது. இதுவும் கொஷின் கேட்கலாம். இப்போ விளையாட்டின் மூலம் வந்து பண்ணாக்கா துணிச்சல், ஊக்கம், இயல்பூக்கம் இது எல்லாம் வந்து பண்ணாக்கா மேம்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா பாட ஏற்பாடு, கரிக்குலம். சுய செயல்களை தவிர கணிதம், மொழி, கலைகள், சமய நீதி ஆகியவையும் பாட ஏற்பாட்டில் சேர்க்கப்பட்டுள்ளன. உடல் உழைப்பு, இயற்கையை ரசித்தல் ஆகியவற்றிற்கும் இடம் உண்டு. அப்போ வந்து பண்ணாக்கா கணிதம், மொழி, கலைகள், சமூக நீதி, அது மட்டும் இல்லாமல் உடல் உழைப்பு, இயற்கையை ரசித்தல் இது எல்லாத்துக்குமே இடம் இருக்குது. ஆசிரியருடைய பங்கு, சிறந்த தோட்டக்காரர் ஒவ்வொரு செடியையும் கவனித்து பராமரிப்பது போல ஆசிரியர் ஒவ்வொரு குழந்தையையும் கண்காணித்து அவர்களை தத்தம் உள்ளார்ந்த திறன்களுக்கு ஏற்ப வளர்ச்சியடைந்து முன்னேற உதவிடுதலே ஆசிரியரின் கடமையாகும். அப்போ தோட்டக்காரன் எப்படி ஒவ்வொரு செடியும் பார்த்து 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 கவனித்து வளர்க்குறாங்களோ அதே மாதிரி ஆசிரியரும் ஒவ்வொரு மாணவனையும் கவனித்து அந்த குழந்தையுடைய உள்ளார்ந்த திறன்களுக்கு ஏற்ப முன்னேற மாதிரி உதவிடுறது தான் வந்து பிறகு ஆசிரியருடைய கடமை. நெக்ஸ்ட் கட்டுப்பாடும் ஒழுக்கமும். கிண்டர் கார்டனில் வரையறுத்த விதிகளும் கட்டுப்பாடுகளும் இல்லை. கிண்டர் கார்டனில் வரையறுத்த விதியும் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது. பாதுகாப்பும் கூட்டுறவும் ஒழுக்க கூறுகளாக பின்பற்றப்படுகிறது. பாதுகாப்பாக இருக்கட்டும், கூட்டுறவாக இருக்கட்டும், ஒழுக்கக்கூறாக பின்பற்றப்படுகிறது. சுய செயல்களில் ஈடுபடுதலும் பரிசுகளும் தொழில் வேலைகளும் மாணவர்களின் உடல் உள்ள பயிற்சிக்கு வழிவகுத்து ஒழுக்கம் தானே தோன்ற உதவுகின்றன. அப்போ சுய செயல்களில் ஈடுபடுறதும் பரிசுகளும் தொழில் வேலைகளும் மாணவர்களின் உடல் உள்ள பயிற்சிக்கு வழிவகுத்து ஒழுக்கம் தானே தோன்ற உதவுகிறது. அடுத்து கல்வி நடைமுறைகளுக்கு புரோபெல்லின் பங்களிப்பு. கல்வி நடைமுறைக்கு புரோபெல் எதெல்லாம் பங்களிச்சிருக்கார் அப்படின்னா உலகின் முதல் குழந்தை பூங்கா பள்ளியை தோற்றுவித்தார். அப்போ உலகின் முதல் பூங்கா பள்ளியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புரோபெல். வாருங்கள் நாம் குழந்தைகளுக்காக வாழ்வோம் எனும் இவரது புகழ்மிக்க கூற்று குழந்தைமய கல்வியையும் பாலர் கல்வியையும் ஊக்குவித்து நடைமுறைப்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய புகழ்பெற்ற கூற்று எது அப்படின்னா வாருங்கள் நாம் குழந்தைகளுக்காக வாழ்வோம் அப்படின்றது. அடுத்து மாணவர் கடமை செய்வது செய்திகளை பெறுவதென்று என்ற கோட்பாட்டின்படி கல்வியில் மாணவர்களின் சுய வேலைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தார். அப்போ மாணவர் கடமை செய்வது செய்திகளை பெறுவதென்று, அப்போ செய்கிறது தான் வேலை கடமை, செய்திகளை பெறது கிடையாது அப்படின்ற கோட்பாட்டில் அடிப்படையில் கல்வியில் மாணவர்களின் சுய வேலைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தவர் யாருன்னா புரோபெல். கற்றலில் பரிசுகளும் தொழில் வேலைகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து மாணவர்களின் சுய வெளிப்பாடு மூலம் படைப்பாற்றலை வளர்க்க வழி செய்தார். பாலர் கல்வியில் குழந்தைகளுக்கு சுதந்திரமும் சமூக சூழலும் அளிக்கப்பட முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னா புரோபெல் தான். பாலர் கல்வியில் குழந்தைகளுக்கு சுதந்திரமும் சமூக சூழலும் அளிக்கப்பட முன்னோடியாக திகழ்ந்தவர். செய்து கற்றல், விளையாட்டு வழி கற்றல் ஆகியவை இவரால் பிரபலப்படுத்தப்பட்டன. இதுவும் கொஷின் கேட்கலாம். அப்போ செய்து கற்றலாக இருக்கட்டும், விளையாட்டுக்கு வழி கற்றலாக இருக்கட்டும், யார் வழியாக வந்து பண்ணாக்கா யார் பிரபலப்படுத்தியது அப்படின்னா புரோபெல். பாலர் கல்வியில் குழந்தைகளுக்கு புலப்பயிற்சியை சமூக சூழலில் அளித்திடும் முறையை அறிமுகப்படுத்தினார். அப்போ பாலர் கல்வியில் குழந்தைகளுக்கு புலப்பயிற்சியை சமூக சூழலில் அளித்திடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா புரோபெல் தான். அடுத்து கிண்டர் கார்டன் முறையின் சிறப்புகள் ஆவன. அப்போ என்னென்ன சிறப்பெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு குழந்தைகளின் விருப்புகளின் அடிப்படையில் அமைந்துள்ளதால் இம்முறை மிகவும் பயனுள்ளது. மேலும் சுதந்திர சூழலில் கல்வி வழங்கப்படுகிறது. அப்போ குழந்தைகளின் விருப்புகளின் அடிப்படையில் அமைந்திருக்கிறதுனால இது மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. சுதந்திர சூழலில் கல்வி வழங்கப்படுகிறது. குழந்தையை மையமாக கொண்ட இக்கல்வி முறையில் குழந்தையின் முழு ஆளுமையையும் சுய செயல்கள் வாயிலாகவே வளர்க்க வகையுண்டு. குழந்தையை மையமாக கொண்ட இக்கல்வி முறையில் குழந்தையின் முழு ஆளுமையும் சுய செயல்கள் வாயிலாக வளர்க்க வகை இருக்கிறது. எதுலன்னா புரோபெல்லுடைய கல்வியில். கிண்டர் கார்டனில் விளையாட்டு வழி கற்றல் பின்பற்றப்படுகிறது. கிண்டர் கார்டனில் வந்து பண்ணாக்கா விளையாட்டு வழி கல்வி பின்பற்றுறாங்க.
பரிசுகளை தொடர்ந்து தொழில் வேலைகள் மேற்கொள்ளப்படுகிறது. பரிசுகளை தொடர்ந்து தொழில் வேலைகளை வந்து மேற்கொள்கிறாங்க. பல்வகையான அனுபவங்களிலும் ஒருமைப்பாட்டினை வலியுறுத்தும் கோட்பாடு இம்முறையின் அடிப்படை. பல்வகையான அனுபவங்களிலும் ஒருமைப்பாட்டினை வலியுறுத்தும் கோட்பாடு இம்முறையோடைய அடிப்படை. குழந்தைகளின் நன்னெறி பண்புகளும் சமூக பண்புகளும் வளர்க்கப்படுகின்றன. குழந்தைகளுடைய நன்னெறி பண்பு, சமூக பண்பு இதெல்லாம் வளர்க்கப்படுகிறது. கூட்டுறவு, அனுதாபம், பொறுப்புணர்ச்சி ஆகிய பண்புகளை முதலாவதாக வற்புறுத்திய கல்வியாளர். அப்போ கூட்டுறவு, அனுதாபம், சமூக பொறுப்புணர்ச்சி இது மூணுத்தையும் வந்து ஆகிய பண்புகளை முதலாவதாக வளர்க்க வற்புறுத்திய கல்வியாளர் யாருன்னா ப்ரோபெல். அடுத்து கிண்டர் கார்டனுடைய குறைபாடுகள். கிண்டர் கார்டன் கல்வியில் அகக்கூறுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அப்போ உள்ளார்ந்து தான் வந்து கல்வி கற்றணும் அப்படின்றதுனால இவங்க எதுக்கு அதிகமாக வந்து முக்கியத்துவம் தராங்கன்னா அகக்கூறுகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் தராங்க. இவர் வரையறை செய்துள்ள பாடல்களும் விளையாட்டுகளும் எல்லா இடங்களுக்கும் பொருந்தி வரக்கூடியதென்று. அப்போ அவர் வரையறை செஞ்சிருக்கக்கூடிய பாடலாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், இது எல்லா இடத்துக்கும் பொருந்தி வர்றது இல்லை. பரிசுகள் வழங்கப்படுவதற்கு அடிப்படை ஏதுமின்றி அவரவர் தம் விருப்பப்படி செய்யும் ஒன்றாக உள்ளது. அப்போது பரிசுகள் வழங்கப்படுவதற்கு அடிப்படை எதுவுமே கிடையாது, அவரவர் விருப்பப்படி வந்து செய்யும் ஒன்றாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். உருவம் மற்றும் கணிதம் இவற்றினை ப்ரோபெல் அளவுக்கு அதிகமாகவே வற்புறுத்துகிறார். அப்போ உருவமாக இருக்கட்டும் இல்லை கணிதமாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையுமே வந்து அளவுக்கு அதிகமாக வற்புறுத்துகிறார் யாருன்னா ப்ரோபெல். ப்ரோபெல்லின் பரிணாம கோட்பாடு முழுமையாக விளக்கப்படவில்லை. அப்போது ப்ரோபெல்லுடைய கோட்பாடு என்னன்னா பரிணாம கோட்பாடு. ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. பரிணாம கோட்பாடு யார் கொடுத்தது அப்படின்னா ப்ரோபெல். இதற்கு முழுமையாக விளக்கப்படவில்லை. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட்டு, கற்றல் சூழலில் காணப்படும் தனிநபர் வேறுபாடுகளை காணும்போது ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தனிநபர் என்ற நிலையில் அணுக வேண்டிய அவசியத்தை இவரது முறை வற்புறுத்தாது துரதிர்ஷ்டமே. அப்போ வந்து தனிநபர் வேறுபாடுகளை காணும்போது ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தனிநபர் என்ற நிலையில் அணுக வேண்டிய அவசியத்தை இவரது முறை வற்புறுத்தாதது துரதிர்ஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மாற்று கருத்துக்களும் எதிர்ப்புகளும் இருந்த போதிலும் சீரிய கோட்பாட்டுகளின் அடிப்படையில் அமைந்துள்ள இம்முறை இன்று உலகில் முற்போக்கு நாடுகள் அனைத்திலும் பாலர் கல்வியில் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து ப்ரோபெல்லுடைய கிண்டர் கார்டன். இதில் ஏதாவது அடிஷ்னல் நோட்ஸ் இருந்தால் நான் நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து இன்றைக்கான 3rd கிளாஸ். ஸோ 4th கிளாஸ் வந்து விரைவில் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.